கோடி நன்றி அப்பா தகப்பனே. இது இந்த வேளையிலும் கூட தகப்பனே, என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம் நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாயம் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் கொடுக்குற ஒரு அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே படித்தோம், கர்த்தர் லேவி கோத்திரத்தை தனக்கென ஊழியத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டார். அதில் ஆரோன் வழி அவர்களை ஆசாரிகளாக தெரிந்து கொண்டார். கோகாத்தின் புத்திரர் பரிசுத்தமான பாத்திரங்களை, உடன்படிக்கை பெட்டியை கூட சுமக்கிறது அவங்க வேலை. பேக் பண்ணுறது ஆரோன் குடும்பத்தாரோட வேலை. தூக்கி சுமக்கிறது, தோளில் சுமக்கிறது கோகாத்தின் புத்திரர். பிறகு கெர்சோம் புத்திரர். கெர்சோம் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி உள்ள கர்டன்ஸு இதெல்லாம் சுமக்கிறது வேலை. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளவைகளை. இவங்க 2 பேர் முடிச்சிட்ட பிறகு மெராரி வரார். மெராரி அவங்களுக்கு 4 வேகனு 8 காளைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க என்ன பண்ணோம், வண்டியில் மொத்த ஆசரிப்பு கூடாரம், மொத்த பிரகாரத்தினுடைய எல்லா அமைப்பையும் பிரித்து வண்டியில் போட்டு தூக்கிட்டு போகணும். இது அவங்களுக்கு வேலையாக இருந்துச்சு. ஆக லேவியர்கள் எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது. ஆனால் நான் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன், நீங்கள் சிமியோனை சார்ந்தவங்க, நீங்கள் வேறு கோத்திரத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு ஆண்டவர் மேலே பக்தி வைராக்கியம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். லேவி கோத்திரத்தில் ஆனால் பிறக்கல, வேறு கோத்திரத்தில் பிறந்திருக்கேன், ஆனால் நான் ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு புரியுது, நான் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் என்னைய செய்தி. ஹல்லேலூயா. இதுக்கு நசரேய விரதம் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. நாசரின் வாவ், நசரேய விரதம். அவங்களே இந்த விரதத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவருடைய பணி செய்ய வருகிறேன்னு வருவாங்களாம். ஆமென். இந்த நசரேய விரதம் என்பது திருத்துவ ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். நசரேய விரதத்தோடு இருக்கிறது. இட் இஸ் கோயிங் டு பிரிங் ட்ரையூன் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. திருத்துவ ஆசீர்வாதம், 3 விதமான ஆசீர்வாதம், பரலோக தந்தை உடைய ஆசீர்வாதம் நசரேய விரதத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகும் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேலரை அழைக்கும் போதே சொன்னார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். God called them to be the kingdom of priests and a holy nation. நீங்கள் எல்லாரும் ஆசாரியராக இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு சொன்னது தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நாங்கள் யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நாங்கள் தேவனுக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்தமுள்ள ஜாதியுமாய் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நசரேய விரதம் என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறது. இஸ்ரவேலை சார்ந்த எந்த ஆணும் எடுக்கலாம், எந்த பெண்ணும் எடுக்கலாம், யார் வேணாலும் இந்த விரதத்தில் கலந்து கொள்ளலாம். இட் வாஸ் an open door given by God himself. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ப்ரே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த லேவி கோத்திரத்தில் பிறக்காமல் நசரேய விரதத்தில் இருந்தவங்க யாராவது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது நீங்கள் கேள்விப்பட்ட? சாம்சன் குட், வேற சாமுவேல் குட், ஜீசஸே, யோவான் ஸ்நானகன். பார்த்தீங்க, யோவான் ஸ்நானகன் லேவி கோத்திரம். பார்த்தீங்களா, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஜான் த பேப்டிஸ்ட், சாம்சன், ஆமென், சாமுவேல் இருந்திருக்காரு. பவுலே தன்னை நசரேயனாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 18:18 கர்த்தருக்கு என்ன விட்டுருக்குதா. ஒரு லேடி வேற நசரேய விரதம் இருந்திருக்காங்க. அது யாருன்னா சாம்சனோட அம்மா, மனோவாவின் மனைவி. அவங்களும் அவங்க புள்ள பிறக்கிற வரைக்கும் திராட்சை ரசம் எதுவும் குடிக்கவில்லை. ஓகே, இந்த மாதிரி நசரேய விரதம் எடுத்து கர்த்தருக்காக தன்னை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக பிரதிஷ்டையாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் நம்ம நிறைய கிறிஸ்டியன்ஸை பார்ப்போம், ஆண்டருக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பிரதிஷ்டையாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க சில நேரம் ட்ரெஸ்ஸில் பிரதிஷ்டையாக இருப்பாங்க, சிலவங்க கோல்டு போட மாட்டாங்க. இல்லை, பிரதிஷ்டை அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. அது அதை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, ஆசீர்
வதிப்பார். அதுக்கும் மனுஷாளுக்கும் சம்பந்தமே இல்லை. நசரேய விரதம் இருக்கிறவங்க மனுஷங்கள் அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரே என்ன பண்ணிடுவார்? அப்ரூவல் கொடுப்பார். ஓகே, ஆண்டவர் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி தரப்போறாரு மோசையை நோக்கி. மோசே 6ஆம் அதிகாரத்தில் வந்துட்டோம். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கு என்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். ஆண்டவரே சொல்லிட்டாரு, இட் இஸ் அன் ஸ்பெஷல் வாவ். நாங்கள் இது ஸ்பெஷல். ஹீ ஹேஸ் டு செப்பரேட் ஹிம்செல்ஃப். அப்படி பண்ணிட்டான்னா அவன் என்ன பண்ணமா, பொருத்தனை பண்ணினவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். ஆமென். திராட்சை ரசத்தின் 3ஆம் வசனம் படிக்கிறேன். காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றலையாவது புசியாமலும். 4ஆம் வசனம், நான் நசரேனா இருக்கும் நாள் எல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். He has to separate himself. It is his desire. ஆண்டவர் நம்மை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தாரா இல்லையா? பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்கிறோமே, இதை நசரேய விரதம்னு சொல்லலாம். அவங்கள எகிப்திலேருந்து காப்பாற்றிட்டார், மொத்த பேரையும் காப்பாற்றிட்டார். அவங்க வந்துட்டு இருக்கிற வழியில் சொல்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் எங்கள் ஆண்டவருக்காக எக்ஸ்ட்ராவாக போக போகிறேன். என் ஆண்டவருக்காக வேலையை விட்டு வர போகிறேன். என் ஆண்டவருக்காக பைபிள் தூக்கிட போகிறேன். காலையில் மார்னிங் டிவோஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் he has to separate himself, not like others. He has to separate himself from the comforts and pleasures of the world. ஆமென். ஆமாம், நான் ஒரு ப்ரேயர் டீமில் இருந்தேன். அவங்க விடிய காலம் 12லேருந்து 1க்கு ப்ரே பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நல்ல தூக்கம் வர நேரம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எழுந்து ப்ரே பண்ண போகிறோம். இன்னொரு டீம் பார்த்தேன், அவங்க விடிய காலம் 3 மணிக்கு ப்ரே பண்ணுவாங்க. ஏன்? நாங்கள் தூக்கத்தை கர்த்தருக்காக தியாகம் பண்ண போகிறோம். why? It is a kind of vow. அவங்க என்ன பண்ணுறாங்க? விரதம் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. They have to consecrate themselves. ஆமென். ஹீப்ரு வேர்டு அந்த 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 விரதம் என்கிற அந்த நசீர் என்கிற வேர்டு, நசீர் நசரையன் அப்படின்றது, நாசீர் என்கிற வேர்டு வந்து வண்டர்ஃபுல்னு அர்த்தமா, மிராக்குலஸ்னு அர்த்தமா. திஸ் இஸ் a special vow. This is not normal, this is a promise. இது சாதாரண அல்ல, அது என்னது? அது ஒரு வாக்குத்தத்தம். ஒரு மனிதன் சாப்பிடுவதும் அவன் உடை உடுத்துவதும் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதும் அவனை மற்றவர்கள் பார்க்கும்போது அவன் வித்தியாசமாக காட்சியளிப்பதும் தான் இந்த விரதம். எல்லாரும் திராட்சை ரசம் குடிக்கும்போது அவர் என்ன பண்ண மாட்டார்? குடிக்க மாட்டார். எந்த டெட் பாடியும் அவர் தொட மாட்டார். ஆமென். அப்போனா நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாரோ எனக்கு தோணுது. உயிராக எப்படி சாப்பிட முடியும்ல? நமக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்கப்படல. செத்து போன எதையும் தொட கூடாது. தலை சவரகன் பண்ண அப்போ முடி அப்படியே இருக்கும். ஆமென். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து உங்களை வெளியெடுக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவ நசரேயன் சொல்லியிருக்கிறாங்க. என்னதுங்க அந்த பேர்? எப்படி ஜீசஸ்க்கு வந்துச்சு? அவரோட ஹோம் டவுன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், மார்க் 14ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம், 16:6, அப்போஸ்தலர் 24:5. இதெல்லாம் என்னது? இயேசுவோட ஹோம் டவுன். ஸ்பெல்லிங் புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் நாசரைட், NAZIRITE, நாசரைட். நாசீர்னா செட் அபார்ட், அது நசரேய விரதம். நசரேயன் என்றால் NAZARENE, நாசரின். நாசரின்னா அந்த ஊர்காரு. நாசரைட்னா விரதத்தில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் குழம்பிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நசரேயன் சொன்னதுனால இதான். அஃப்கோர்ஸ் நிறைய ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்துவும் நசரேயன் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? வாதிடுறாங்க. ஆனால் நசரேயராக இருக்க வேண்டியவங்களுக்கு 3 க்ரைட்டீரியாவில் சிலது ஜீசஸ் செய்யல. நம்பர் 1, அவர் திராட்சை ரசம் குடித்தார். ராபோஜனமே அதில் கொடுத்தாரு. திராட்சை. செத்து போனவங்களை என்ன பண்ணார்? தொட்டார். ஆமாம். ஆனால் அவர் தீட்டுப்படலை. ஏன் தெரியுமா? செத்து போனவங்களை உயிராக்கிட்டார். ஹல்லேலூயா. அதாவது அவர் தேவாலயத்திலும் பெரியவரா இயேசு. நம்ம அந்த மாதிரி பேசுகிறதுக்கு அவர்களெல்லாம் சாரி கேட்கணும். ராஜா, உங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஆமென். உலகத்தில் எந்த விரதம் பெருசாக இருக்குமோ அந்த விரதத்தை காட்டிலும் பெரியவர் தான் நம் தலைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும், எல்லா புகழுக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா பதவிக்கும் பாத்திரர் ஒரே ஒருத்தர் தான். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம், அவர் இன்னும் அந்த சீட்டில் உட்காரல. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துக்கிட்ட அடிக்கப்பட்டவன தான் நிற்கிறாரு, தவிர இன்னும் சீட்டில் உட்காரல. எப்போ தெரியுமா உட்காருவார்? நம்மளை கையை பிடிச்சி கூட்டு போய் உட்கார வைப்பார். அவருடைய லட்சியமாக தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம்.
நம் தலைவரையும் நசரேயன் என்று சொல்கிறார்கள். ஸோ இந்த நசரேயர்கள் கண்டிப்பாக ஆல்கஹால், ஸ்ட்ராங் ட்ரிங்க் குடிக்கக்கூடாது. லேவியராகமம் 10:9 பிரீஸ்ட் கூட, ஆசாரியன் கூட ஸ்ட்ராங் ட்ரிங்க் குடிக்கலாம். ஆசாரியன் கூட லேவியராகமம் 21:1-6 பிரகாரம் நம்ம படித்தோம்னா ஆசாரியன் கூட இறந்து போனவங்க துக்கம் கொண்டாடலாம். பட் நசரேயன் விரதத்துக்கு வந்துட்டான், நான் போக, இட்ஸ் a ஸ்பெஷல் wow. அவன் என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். God has given an opportunity to the whole Israel. முழு இஸ்ரேலுக்கும் கொடுத்தார். பிரீஸ்ட்டை விட, ஆசாரியனோட ஒரு அருமையான அழைப்பு நான் கொடுக்கிறேன், நீ வந்து கலந்து கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு முழு உலகத்துக்கே கொடுத்தார். என் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ என்னிடத்தில் வா, நீ என் மகனுக்கு ஊழியம் செய்தால் நான் உன்னை கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உங்களெல்லாம் அழைச்சிருக்காரு. நீங்களும் நானும் லேவி கோத்திரத்தில் சத்தியமாக பிறக்கல. ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. புறஜாதியாக இருந்த நம்மையும் இந்த விரதத்துக்கு நேராக அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நசரேய விரதம் என்பது ஒரு வருஷத்தை விட கம்மியாக எடுக்க முடியாதான், ஒரு வருஷத்துக்கு மேலே தான். ஆமென். ஆமாம். அதாவது அவங்க வந்து பரிசுத்த பலிபீடத்துக்கிட்ட வந்து நின்று ப்ரேயர் பண்ணுறதுக்கெலாம் மினிமம் 1 year அவங்க என்ன பண்ணணுமா, எடுத்துருக்கணுமா, முடி வளரணுமா. ஆமென். They will have a special separation. First of all, they have an attitude of special separation. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நினைவு இருக்குதுன்னா, நான் வேற, ஏன் நான் என் ஆண்டருக்காக பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குது? இன்றைக்கி உலகத்துக்கிட்ட போகும்போது ஒத்த வருஷம் தரிக்கும் போது மனசாட்சி உருட்டுது, நான் வேற, உன் கூட தான் இருக்கிறேன். ஆனால் உன்னை என்னையும் வித்தியாசப்படுத்துறது என் முடி. நசரேயனை பார்க்கும்போது எப்படி வச்சுருப்பாரு, பெரிய முடி வச்சுருப்பார், தலை வார மாட்டார், எல்லாரும் குடிக்கிற இடத்த விட்டு தூரம் போயிடுவார். ஏன்? வித்தியாசம் காட்டுறது போல தான். We are deciding today, we have an attitude of special separation. We are separating ourselves. We are like a sign to the whole world. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீ எனக்காக ஸ்பெஷலாக இருப்ப. நீ கிறிஸ்து அவன் என்கிற என்னுடைய பெயரை நீ எடுத்துக்கொள்வாய். ஹல்லேலூயா. யார் பேரை நம்மலாம் கேரி பண்ணுறோம்? கிறிஸ்டியன். ஓகே, திஸ் இஸ் அன் வாலண்டரி vow. மறந்துடாதீங்க. ஆண்டவர் நீ பாப்பா நீ பாப்பான்னு சொல்ல, என்னது? வாலண்டரி. இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறவர்களே தெளிவாக கவனிங்க. கர்த்தர் நம்மை அழைத்தார், நம்ம வசனம் வச்சுக்கிறோம். ஆரோனை போல வான் கூப்பிடல யாரையும், புரிஞ்சுங்க. மோசே போல வான் கூப்பிடல, நம்மளை சீனாய் மலையிலே கூப்பிட்டார். இல்லை, நம்மளே அவர் வசனத்தை எடுத்துகிட்டு வாலண்டியராக வந்துக்கிறோம், என்னை உட்பட. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? கன்ஃபார்ம்டா அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டு. சத்தியமாக கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தெரியும் ஜீசஸ் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்காக எந்த ஸ்பெஷல் சேரும் அவர் கேட்கல, அவருக்காக எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் அவர் கேட்கல. 2 பேர் 3 பேர் கூடினாலே போதும், நாங்கள் வரேன், நம்ம ஆசீர்வதிக்கவாக மட்டுமே வந்திருக்கிறார். ஒன்றுமே அவர் நம்ம கையில் கேட்கல. அவன் பரலோகத்திலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாரான்னு எனக்கு தெரில. பூலோகமே அவர் கொடுக்கும், அவரது தானே எல்லாம். என்ன அதிசயம்! ரைட். இவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய நாட்களில் he shall separate himself from wine and a similar drink. வைனும் குடிக்கக்கூடாது, அதுலேருந்து வருகிற எந்த ஸ்ட்ராங் ட்ரிங்க்கும் குடிக்கூடாது, விதையும் சாப்பிடக்கூடாது, தோலும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உண்மையிலே நசரேயன் தாங்க 2000 வருஷமாக குடிக்காமல் இருக்கிறாரு. அவன்லாம் 10 வருஷம் 20 வருஷம் தான். நம்ம தலைவர் உயிருள்ள தேவன், பரலோகத்தில் திராட்சரசம் இருக்கிறது, அவர் குடிக்காமல் இருக்கிறார். நம்மை தன்னிடம் சேர்க்கும் வரை சபதம் எடுத்திருக்கிறார். இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட நான் பானம் பண்ணுவரை என் பிதாவின் ராஜ்யத்தில் இதை நான் பருகுவதில்லை என்று சொன்ன உண்மையான நசரேயன் நம் தலைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். வண்டர்ஃபுல். வைன் அண்ட் சிமிலர் ட்ரிங்க் எதுவாக இருந்தாலும், இந்திய வேர்ல்டில் பார்த்தா எனி இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், டிஸ்டில்டு ஸ்பிரிட், பியர் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கி நசரேய விரதத்தில் இஸ்ரவேலில் இருந்தாங்களா எதுவுமே குடிக்க மாட்டான். நோ ரேசர் ஷால் கம் அப்பான் ஹிஸ் ஹெட். அவன் தலை மேலே என்ன வரக்கூடாது? ஒரே ஒரு சவரகன் கத்தி படக்கூடாது, பிளேடு படக்கூடாது. ஆமென். அவன் நசரேய விரதங்கள் இருக்கிற நாளெல்லாம் படவே கூடாது. அவன் தலை முடியானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவன் அதை வளர விட கடவன். ஹல்லேலூயா. ஆமாம், தலைமுடி வளர்றதுலையும் பரிசுத்தத்துலையும் எனக்கு சம்பந்தம் தெரில. இது பரிசுத்தத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், மறந்துடாதீங்க. ஆண்டவர் அந்த கவனன்ட்டை பற்றி பேசுகிறார். நீ எனக்காக உடன்படிக்கையா இரு, கொஞ்சத்தில் உண்மையா இரு, அதிகத்துக்கு இது ஒரு உண்மை தானே, இது ஒரு உண்மை தானே இல்லை?
ஆண்டவருக்கு கொஞ்சத்தில் உண்மையாக நம்ம செய்கிறோமான்னு பார்ப்போம். சில தான் கர்த்தர் நமக்காக இருப்பதற்கு அவர் சந்தோஷப்படுகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ், இட்ஸ் ஸ்பெஷல் ஃபார் அஸ் ஆல்சோ டு காட். ஆமென். நசரேயன் என்பது தன் முடியை கேர் பண்ணாம, இட் இஸ் கெப்ட் அன்கெம்ப்ட், தலை வாராம விடுறான். he separated himself to God. தேவனுக்காக அப்படி விட்டு வைத்திருக்கிறான். இந்த முடியை நல்லா தலைமுடியை அழகாக வெட்டி ஹேர் கட் பண்ணி தலைக்கு எண்ணெய் போட்டு சீப் வச்சு மாறினா ஸ்மார்ட்டாக இருக்கிற அந்த ஆள் ஏன் இப்படி இருக்குது அப்படின்போது அவன் சொல்லுவான், நான் யாருக்காக விரதமாக இருக்கிறேன்? கர்த்தருக்காக இருக்கிறேன். ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம்னா சாம்சனோட நசரேய விரதம் இப்படி பிரேக் பண்ணப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கொள்ளணும். The Nazarite vow has got power. என்ன இருக்கு? பவர். ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை பண்ணி வாழ்ந்தோம்னா ஒரு பவர் இருக்கும் என்பதாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஹல்லேலூயா. He had, God called him. ஆண்டவர் சொன்னார், இவன் நசரேயனா இருக்கவே, பெலிஸ்தியர் தெரிந்து கொள்ளட்டும் இவன் என்னுடையவன் என்று, இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளட்டும் இவன் எனக்காக வாழ்கிறான் என்று, அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் இவன் சாட்சியாய் வாழ்கிறான் என்று. ஆனால் அவர் எதையுமே ஃபாலோ பண்ணல. திராட்சை ரசத்தையும் குடித்தார், சிங்கத்தை அடித்தார், அப்புறம் அதை பிச்சார், அதுலேருந்து செத்து போனதுலேருந்து வளர்ந்த தேன் கூட்டை புசிச்சார், எல்லாம் பண்ணார். ஆமென். he should be careful. நசரேய விரதம் என்பதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கூட நசரேய விரதம் நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, ஏதாவது ஒரு உடன்படிக்கை கர்த்தர் கூட பண்ணியிருப்போம். நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஜீசஸ் தன்னை பின்பற்றுகிறவர்களை ஏறக்குறைய இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றி வரான், வரும்போது செத்து போனவங்களை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்றான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 8:21-22, ஃபாலோ மீ அண்ட் லெட் த டெட் பெரி தர் டெட். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்வார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை பின்பற்ற வந்துட்டேனா எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாத. தேவஜனமே, ஊழியத்தில் வந்துட்ட பிறகு நம்மளால் நிறைய நேரத்தில் பண்ண முடியாத போதெல்லாம் என்ன தான் சொல்கிறோம்? எக்ஸ்கியூஸ், காரணம் சொல்கிறோம். கர்த்தர் அந்த காரணத்தை கூட சொல்லாத, நீ என் பின்னாடி வா. எத்தனை பேர் கர்த்தர் பின்னாடி வர ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை காரணத்தை சொல்லிட்டு போகலாம், இல்லை காரணங்களை தாண்டலாமா? தடைகளை காரணமாக சொல்லி நிற்கலாமா? தடைகளை தாண்டி வந்து கர்த்தரை பணிந்து கொள்ளலாமா? ஹல்லேலூயா. ஆமென். எஸ், கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஆமாம், ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இந்த உலகம் மரணத்தை காண்கிறது. இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆல்கஹால் என்பது அடிக்ஷனை குறிக்கிறது. சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க? அடிக்ட் ஆவாங்க. நீ என்ன ஆகக்கூடாது? அடிக்ட் ஆக கூடாது. பாவம் செய்கிறவன் மரித்து போகிறான், அதனால் மரணத்துக்கிட்ட உனக்கு எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது என்கிற சில அர்த்தங்களை இது நமக்கு சொல்லுகிறது. ஓகே, ஜீசஸ் சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று நமக்கு சொன்னார். யூ நீட் டு ஃபாலோ மீ. ஆமென். தன் கலப்பின் மேல் கையை வைத்து திரும்பி பார்க்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு சொன்னார். திரும்பி பார்த்துட்டா. மத்தேயு 10:37 சொன்னார், எல்லா நேசிக்கிறவர்களை காட்டிலும் முதன்மையான இடத்தை யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னார்? தனக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஸோ we need to give top priority to Jesus Christ, top priority to God. இதை தான் இது நமக்கு விளக்குது. ஒருவேளை பிரேக் பண்ண வேண்டியதாயிருச்சு, ஆக்சிடென்டல் டிஃபைல்மெண்ட். அடடடா, தெரியாமல் என்னத்தை தொட்டேன் சொல்லுங்க, செத்து போனது. தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அதில் என்ன கலந்துருச்சு? திராட்சை பழம் வந்துருச்சு. If you have an accidental defilement, amen, so there is a purification, there is an order, amen. இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லித்தர போகிறார். 9லேருந்து 12 வரைக்கும் படிங்க. அது பிறகு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். 9லேருந்து 12 வரைக்கும். 9. அவ்வண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில், அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரித்து கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசாரிப்பு கூடார வாசலில் ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் எதிர்பாராமல் என்ன ஆயிடுச்சு? ஒரு டெத் ஆயிடுச்சு.
இவர் அங்கே இருந்துட்டார், அவர் மேலே என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். அப்போ 2 ஆஃபரிங் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆஃபரிங் நான் படித்தோம். 8ஆம் நாளிலே தலையை ஷேவ் பண்ணினோம். சதையை எத்தனை நாள் சேவ் பண்ணோம்? 7ஆம் நாளில் சேவ் பண்ணிட்டு 8வது நாளில் என்ன பண்ணினோம், காணிக்கை கொண்டு வரணும். 2 காட்டு புறா இல்லைன்னா புறா குஞ்சு கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலில் வந்து கொடுக்கும்போது ஆசாரியர் 1 வாங்கி நான் நிவாரண பலியா விரல விட்டுங்க. சில பலிகளை பற்றி படிக்க போகிறேன். என்னதுங்க? பாவ நிவாரண, இன்னொன்று சர்வாங்க தகன பலி பண்ணிட்டு தீட்டை என்ன பண்ணுவாங்களாம், நிவர்த்தி செய்வாங்களா. நம்ம சில பலிகளை குறித்து படிக்க போகிறோம். some kinds of offerings which God has allowed for the Israelites. Amen. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் சொன்ன சில பலிகள் அப்போ உங்களுக்கு புரியும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று பைபிள் வசனம் சொல்லுது. Amen. There is no remission of sins without bloodshed, without shedding of the blood. எபிரேயர் 9:22 இதை தான் நமக்கு சொல்கிறது. Without shedding of blood there is no remission of sins. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆக தான் ரத்தம் சிந்தவில்லை என்றாலும் ஏதாகிலும் ஒரு பறவையோ ஒரு மிருகமோ ரத்தம் சிந்தி ஆக வேண்டும். This was the old system of sacrificial offering given by God himself. Every human beings, the restitution, the remission of sins was revolving around this system. தப்பு பண்ணவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காணிக்கை செலுத்தணும். அந்த காணிக்கையில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, ரத்தம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவம் என்பது இரத்த சம்பந்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இப்படி பல எக்ஸாம்பிளில் நம்ம இந்த ரத்தம் சிந்துதலை பற்றி படிச்சிருக்கிறோம். சர்வாங்க தகன பலி, ஆமென், burnt offering, grain offering, peace offering சமாதான பலி, பியூரிஃபிகேஷன் ஆஃபரிங் சுத்திகரிப்புக்கு, ரெப்ரேஷன் என்றெல்லாம் நம்ம நிறைய படிக்க போகிறோம். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி 15:22 சொன்னார், நீ பலி செலுத்துவதை பார்த்திலும் கீழ்ப்படிதல் எப்படி உத்தமம் என்று சொன்னார். இருந்தாலும் பலிகள் அவசியமாய் இருந்தது. கீழ்ப்படிதலோடு வருவனுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக burnt offerings பற்றி நம்ம படிக்க போகிறோம். What was the purpose of burnt offering? It was a general atonement of sin. அதாவது ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. ஆமென். டிவோஷன் டு காட். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், தப்புக்காக சாரி கேட்குறேன், நான் வெறுங்கையா வரல, ரத்தத்தோடு வந்துக்கிறேன், என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் இதை பற்றி சொல்கிறது. 3-17 வரைக்கும் சொல்லுகிறது. அது ஒரு புல்லா இருக்கலாம், காளையா இருக்கலாம், அது ஒரு ஷீப் வெள்ளாடோ அல்லது செம்மறியாடோ இருக்கலாம். a dove or a pigeon, அது ஒரு புறாவோ இருக்கலாம், புறா குஞ்சியாவோ இருக்கலாம். இவைகள் என்ன பண்ணுமா, பலி செலுத்தப்பட வேண்டும். ஆமென். This was an earliest offering. நம்ம படித்த பலிகளிலே இந்த burnt offering என்று சொல்கிற சர்வாங்க தகன பலி என்பது ரொம்ப பழமையானது. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம அதை படிக்கிறோம். ஆதியாகமம் 8:20 இதை நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 8:20 மட்டும் நம்ம படிச்சோம். யோபு புஸ்தகம் படிக்கும்போது நம்ம யோபு பற்றி படித்தோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படித்தோம் என்றால் நோவா அந்த பலி செலுத்துகிறார். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஓகேயா, மொத்தத்தையும் என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. இந்த பலி பேர் என்ன படித்தோம், தகன பலி, சர்வாங்க தகன பலி, burnt offering. இரண்டாவதாக ஒரு பலி பற்றி படிக்க போகிறோம். அது கிரெயின் ஆஃபரிங். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். இந்த கிரெயின் ஆஃபரிங் நம்ம இப்போ திரும்பி இந்த சாப்டரில் வரப்போகுது. கிரெயின் ஆஃபரிங் பற்றி வரப்போகிறது பாருங்கள். இதுவும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இது என்ன, திஸ் ஷோஸ் டிவோஷன் டு காட். தேவனுக்கு நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரை வணங்குகிறேன் என்று சொல்றதுக்கு அர்த்தம். ஃபார் இஸ் குட்னஸ் அண்ட் ப்ராவிடன்ஸ். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்காரு, உணவு கொடுத்துருக்கார் என்பதற்காக கொடுப்பதற்காக வந்தது தான் இந்த கிரெயின் ஆஃபரிங். ஹல்லேலூயா. பாருங்க, அது அப்பமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, சுகந்த வர்க்கம் விட்டு கொடுப்பாங்க. ஆமென். ஆமாம், இதெல்லாம் நம்ம படிக்கிறது லேவியராகமத்திலே படிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 2:4.
நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் பாகம் பண்ணப்பட்ட ரைட்டா மீட் ஆஃபரிங் போஜன பலி என்ன பண்ணோம் அடுப்புல நீ குக் பண்ணதா இருந்தாலும் சரி அப்புறம் எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் புளிப்பில்லாத அதிரசமாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடையாவது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியினால் அது எண்ணெயினால் பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்படாதிருப்பது. இது என்னன்னா இது பேர் தான் போஜன பலி. ஹல்லேலூயா. கிரைன் ஆஃபரிங். இரண்டாவது ஆஃபரிங் என்ன படித்தோம்? முதல்ல தகன பலி, இரண்டாவது மூணாவது வந்து பீஸ் ஆஃபரிங். இது லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதை தேங்க்ஸ் ஆஃபரிங் கூட சொல்லலாமா? ஆமேன். ஃப்ரீ வில் ஆஃபரிங் கூட இதை சேர்த்து சொல்கிறாங்க. 7:16 லேவியராகமம். வேவ் ஆஃபரிங் அசைவாட்டும் காணிக்கை என்று சொல்கிறார்கள். லேவியராகமம் 7:30. இது ஒரு காளையாக இருக்கலாம், இது ஒரு ஆடாக இருக்கலாம், இது ஒரு செம்மறி ஆடாக இருக்கலாம், பட் வித்தவுட் டிஃபெக்ட். இது ஒரு நன்றி பலி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது போல இருக்கிறது. பலவிதமான அப்பங்களாக கூட இது இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பீஸ் ஆஃபரிங். ஆமென். லேவியராகமம் 7:31 இந்த பீஸ் ஆஃபரிங் எப்படி அவர் அசைவாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இது லேவியராகமம் 7 இதை பற்றி ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்குது. திஸ் இஸ் கால்ட் ஷெலம், SHELEM ஹீப்ரூ வேர்டு, அதர்வைஸ் கால்ட் அஸ் பீஸ் ஆஃபரிங். ஆமென். நாலாவது ஒரு பலி படிக்க போகிறோம். அது பேர் என்ன பேருங்க? சின் ஆஃபரிங். ஆமென். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படித்தோம்னா இதனுடைய அர்த்தம் நமக்கு பிடிக்கும், இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய பாவ நிவாரண பலி. வாட் இஸ் திஸ்? லார்ட், ஐ வாஸ் இம்பர்ஃபெக்ட். ஆண்டவரே, ஐ வாஸ் லேக்கிங் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக பண்ணல டாடி. அதனால என்ன பண்ணுங்க, இந்த பாவ நிவாரண பலியை ஏற்று கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவரே, என் பாவத்திலிருந்து என்ன பண்ணுங்க, நிவாரணம் பண்ணுங்க. ஐ ஹேட் அண்ட் ரிச்சுவல் இம்பியூரிட்டி, செய்ய வேண்டியதை ஒழுங்காக நான் செய்யவில்லை. இது என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை சுத்திகரிக்கும்படியாக ஏற்றுக்கொள்ளுங்க, சந்நிதியில் வரும்படியாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக தான் இந்த பலிகள்லாம். இல்லைன்னா நேராக இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்களே. நான் ஃபீல் பண்ணுறேன், ஆண்டவர் கையில் ஒரு சாரி கேட்குற மாதிரி நினைக்கிறது. அவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆண்டவர் கையில் சாரி கேட்குறது. நம்ம சில நேரம் தப்பு பண்ணிட்டு ஆண்டவருக்கே தெரியாத மாதிரி உள்ளே நோஞ்சிடுறோம். ஆண்டவரே, நேற்று நான் பண்ணதெல்லாம் மறந்துடு, இப்போ எனக்கு காசு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்படி நமக்கு ப்ரே பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு இவ்வளோ ரூல். ஆமென். ஒரு ஆர்டரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பிரிட்ஜ் பண்ணுவதற்காக அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா கில்ட் ஆஃபரிங்கா. அது பாருங்கள், இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இவன் செய்த தப்பிதத்துக்காக கில்ட்டி, அவன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக கொடுக்குறான். 5ஆம் அதிகாரம் 15 படிப்போம். அது லேவியராகமம், அதில் அதே தான் கொடுக்கப்பட்டிருக்குது. 5:15. ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு செக்கால் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி செக்கால் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும். 15-16 நீங்க படிச்சீங்கன்னா குற்ற நிவாரண பலி. என்னதுங்க? குற்ற நிவாரணம், கில்ட் ஆஃபரிங். ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன், தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணி. இந்த எல்லா பலியும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா ஒரே தரம் கிறிஸ்து நமக்காக மரித்து மொத்த பலியும் பே பண்ணிட்டார். எபிரேயர் 10:10 படிங்க. எபிரேயர் 10:10 படிங்க. இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான பலிகளில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதை ஒன்று கூட செலுத்துறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்மளை அந்த ஆலயத்தில் சேர்க்கவும் மாட்டாங்க. கிறிஸ்து நமக்காக செலுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். போதுங்களா? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஷெட்டிங் பிளட்? இத்தனை பலி படிச்சது வரைக்கும் 5 படிச்சிருக்கோம். ட்ரிங்க் ஆஃபரிங் ஒன்று இப்போ நான் சொல்லி தரப்போகிறேன். இத்தனை பலியும் எதுக்கு தான்? ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டு நம்ம 2 பேருக்கு என்ன பண்ணலாம், சமாதானம் பேசலாம். இந்த பலிகளை விட அதிகமான சமாதானத்தை இயேசுவின் ரத்தம் நமக்காக பேசுகிறது. அதனால தான்
கவனிங்க, அடிக்கடி இயேசுவின் ரத்தம்ன்ற பேச்சை வாயில் சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம்னும் போது நமக்கும் பரலோக தந்தைக்கும் சமாதானம் உண்டாகுது. சாத்தான் தலை உருள்தாங்க. அவன் நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்க பார்க்குறான். நம்ம இயேசு ரத்தம் சொல்லும்போது இயேசு ரத்தம் நம்மையும் பிதாவை என்ன பண்ணுது? இணைக்குது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். பலிகளை பற்றி நம்ம படித்தோம். இந்த பலிகளில் தான் இவர் என்ன பண்ண போகிறாரு? கொண்டு வந்து செலுத்த வேண்டும். ஆமென். ரைட்டு. இப்போ இந்த அதிகாரத்துக்கு வந்துடுவோம். இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த நசரேயன் இருக்கும்போது அவனுடைய பிசைடில், அவனுடைய பக்கத்தில் சம்படி சடன்லி டைடு. 7ஆம் நாளில் அவர் வந்து மொட்டை அடிச்சிட்டாரு. 8ஆவது நாள் என்ன பண்ணுறாரு? காணிக்கை கொண்டு வந்து தருகிறார். ஹல்லேலூயா. ஓகே. ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வராரு. இந்த காணிக்கைகள்லாம் கொடுத்து சாரி கேட்குறாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த பலியை நான் செலுத்திட்டேன், இந்த பலிகளை நான் செலுத்துகிறேன், என்னுடைய நசரேய விரதத்தை நான் என்ன பண்ணுறேன்? முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் கூட கொஞ்ச நாள் ஒரு நசரேய விரதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 21, 23, 24 படித்தோம்னா அவரே ஒரு விரதத்தை செல்லும்படியாக போகிறார். அப்போஸ்தலர் 21, 21ஆம் அதிகாரம் 23 படித்தோம்னா, ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ண கொள்வதற்கு சொல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்று நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பார்த்தீங்களா? பவுலை வந்து இந்த விரதம் இருக்கும்படி தலையை என்ன பண்ண சொல்கிறாங்க? சவரகம் பண்ணிக்கும்படி சொல்கிறாங்க, மொட்டை அடிச்சிக்கும்படி சொல்கிறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு? கூட 4 பேரை சேர்த்துக்கிட்டு போகிறாரு. ஆமென். பவுலுக்கு தெரியும் இயேசுவின் ரத்தம் தான் சாக்ரிஃபைஸ், இதுக்கப்புறம் நான் மொட்டை கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்காக எபிரேயர் ஈஸ்ரவேலர்கள் கூட ஒரு இணைப்பதற்காக என்ன பண்ணார்? மொட்டை அடித்தார். பவுல் ட்ரை பண்ணார், மொட்டை அடிச்சிட்டார். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஆமாம், அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்காதபடி ஒன்றும் தப்பு இல்லை. இயேசுவின் ரத்தத்தை நம்ம தெளிச்சிட்டு செய்ய வேண்டியது தான். பவுல் அதை செய்தார். இந்த காணிக்கைகள் என்னென்ன காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தலையை எப்படி சவரகம் பண்ணிடுறார். 16லேருந்து 21 வரைக்கும் படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 6:16 நம்ம படிப்போம். அதில் அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடு கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன். அப்படி இருங்க. இப்போ இந்த ப்ராசஸ், இந்த 7th டே மொட்டை அடிக்கிறார்ல, அந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தலையை என்ன பண்ணுறான்? சரைச்சி எங்கே போட போகிறான்? எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் என்ன பண்ண போகிறான்? போட போகிறான். 7th டே அதை எடுத்து போட்டுற போகிறான். நசரேயன் பொருத்தனை செய்த 19ஆம் வசனம், தன் தலைமறை சிரைத்து கொண்ட பின் ஆசாரியன் ஆட்டுக்கடானுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னம் தொடையும் கூடையிலே இருக்கிறவைகளில் புளிப்பில்லாத ஒரு அதிர்சத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். இது அசைவாடும் பலி. எல்லாமே கிரெயின் ஆஃபரிங், போஜன பலி. ஆமென். அந்த பலிகளை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால தான் மார்க்கண்டத்தோடும் ஏறெடுக்க படைக்கப்பட்ட முன் தொடையோடும் ஆசாரியனை முன் தொடையும் ஆசாரியனை சேரும், அது பரிசுத்தமானது. பின்பு நசரேயன் திராட்சரசம் குடிக்கலாம். ஆமென். இப்போ என்ன பண்ணிடு? யூ ஆர் எ நார்மல் பர்சன் நவ். இந்த விரதம் வச்ச பிரேக் பண்ணிட்ட, தப்பிச்ச. விரதம் வச்சுட்டு பிரேக் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு போக கூடாது. நீ ஒன்று சொன்ன, அதை நீ செய்யலை, என் கையில் சாரி கேட்டு நல்மனம் பொருந்த வேண்டும். கிறிஸ்டியன்ஸே நமக்குலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நம்ம ஆண்டவர் கூட கனெக்டடாக இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளம். ஆண்டவர் கூட கனெக்டடாக இல்லைன்னா பெரிய, சும்மா அப்படியே காத்தோட்டமாக கோணியில் கல் கட்டி அடிச்சுட்டு ஆண்டவரே மண்ணி விட்டு போயிட முடியாது. we have to deal everything specially. இதான் எனக்கு இது தான் காட்டுது. தனியாக இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஒருத்தன் ஆண்டருக்காக பொறுத்தனையாக இருக்கிறேன்றாங்க, தெரியாமல் செத்து போன ஒருத்தனை தொட்டுட்டான். இவ்வளோ பெரிய ப்ராசஸா? எஸ். பாவமும் மீறுதலும் சீரியஸான விஷயம். நம்ம அதை கேர்லெஸ்ஸாக எடுக்கலாம். கர்த்தர் அதை ரொம்ப கேர் பண்ணுறாருன்னா we need to deal with it.
இன்றைக்கி எனக்கு இதுதான் பேசுது. அன்னைக்கு நடந்த நஸ்ராய விரதத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? என் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்றையும் டேக் கேர் பண்ணுறாரு. ஒன்றுத்துக்கும் என்னை ஆன்சர் பண்ணும்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. அவன் மட்டும் தனியாக பண்ண முடியாது. கூட யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது? ஆசாரியன். நம்ம கூட தனியாக பண்ண முடியாது. நம்மோட கூட மகா பிரதான ஆசாரியன் சேர்ந்து ஒர்க் பண்ணுறார். கிருபாசனத்துக்கிட்ட நேராக போய் அவர் கையில் என்ன பண்ணலாம்? நம்ம அவர் கையில் சாரி கேட்கலாம். இதுதான் பிரமாணம். அவன் செய்த பொருத்தனின்படியே தன் பொருத்தனின் பிரமாணத்துக்கு ஏற்று செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். அப்படி பண்ணிட்டான்னா லெட் ஹிம் டூ. ஃபாலோ பண்ணனா லாஸ்ட்டில் இப்படி தான் செய்தாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சூப்பரில். எத்தனை பேருக்கு நஸ்ராய விரதம் இருக்கணும்னு ஆசைக்குது? ஆமென். ஹல்லேலூயா. நஸ்ராய விரதம் எல்லாம் எடுத்துட்டதெல்லாம் அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலம். ஜனங்க எடுத்தாங்க, பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. இப்போ நம்மளை ஆண்டவர் ஒரு விரதம் எடுக்க சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குவன் விரதம் எடு, சீஷராக்குவன் சபதம் எடு. மகனே, வேற எந்த வேலை பண்ணாலும் என்ன பண்ணு? அண்ணா வந்து மியூசிக் மாஸ்டர், மியூசிக் நான் டீச் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? சீஷரை உருவாக்குங்க. நீ புறப்பட்டு போய் சகல ஜாதி என்ன பண்ண வேண்டும்? சீஷர் ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவர்கள் என்ன பண்ணணும்? நீ ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். Because we are separated for God. We are separated to God. We are only for God. We belong only to God. Hallelujah. இப்படி தான் மகனே நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் கூட இதான் பண்ண போகிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 சொன்னார். இஸ்ரவேலே கேள், ஷமா இஸ்ரவேல். ஆமென். The Lord our God is one Lord. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஆமென். This is unique. யாஹித் என்கிற வேர்டு கொடுக்கப்படுகிறது ஹீப்ரூல, யூனிக். யஹாத் என்கிற வேர்டு கொடுக்கப்படுகிறது யூனிட்டி. ஷமா என்கிற வார்த்தை சொல்லப்படுறது கிளியரா கவனி, ப்ளூராலிட்டி. உன் தேவனோடு கூட நீ இணைய போகிற, உன்னுடைய பொறுத்தரவனை தேவனோடு கூட இணைய பண்ண போகிறது. ஹல்லேலூயா. மூவரில் ஒருவர் ஆகிய தேவன் யாவே, யுத்ஹே, வௌஹே. ஆமென். எலோஹிம், யாவே, அடோனாய் என்று சொல்கிற 3 திருப்பெயர்கள் கொண்ட தேவன். The Father, Son and Holy Spirit. Amen. The Trinity God, the creator of the whole universe. பரலோக தந்தையை பற்றி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 102:25. He is the Father. மகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் கொலோசியர் 1:16, யோவான் 1:1-3. பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்கிறது ஆதியாகமம் 1:2. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இந்த உடன்படிக்கை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில பரலோக தந்தை, திருத்துவ தேவன், நம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதை தான் இது நமக்கு விளக்குகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ண போறீங்க? உடன்படிக்கை முக்கியம் தேவ ஜனமே. எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுன்றாங்க. பேங்க்கில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா ஃபில், ஸ்கூலில் சேரணும்னா எல்லாத்துலேயும் கையெழுத்து போடும். ஏன்? உனக்கு எனக்கு உடன்படிக்கை. கர்த்தருக்காக தான் அந்த உடன்படிக்கை இன்னைக்கு பண்ணும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது என்னன்னா பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம் பாருங்க, ஈ வரக்கா அடோனாய் வ ஈஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் எலக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷலோம் வயசம் லக்கா ஷலோம். The Lord bless thee and keep thee. The Lord make his face shine upon thee and be gracious unto thee. The Lord lift up his countenance upon thee and give thee peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். This is the Trinity God. திருத்துவ தேவனை இது குறிக்கிறது. Hallelujah. Amen. The Lord, the Lord, the Lord. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறார். எத்தனை முறை கர்த்தர் வருது? கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். ஹல்லேலூயா. எலோஹிம், யாவே, அடோனாய். The Father, Son and Holy Spirit. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். மனிதனுடைய படைப்பிலே நம்முடைய திருத்துவ தேவன் இருக்கிறார். ஆதியாகமம் 2:7 பரலோக தந்தையை பற்றி குறிக்கிறது.
கொலோசியர் 1:16 குமாரனை பற்றி குறிக்கிறது. யோபு 33:4 பரிசுத்த ஆவியானவரை பற்றி குறிக்கிறது. நம்முடைய படைப்பில் தேவன் தம்முடைய மகனை மனிதனாக அனுப்பினது, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது, இயேசு தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினது, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து எல்லா மனிதரையும் காப்பாற்றுவது, தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்காக நஸ்ரய விரதம் கூட இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்காக இவ்வளோ பொருத்தனையாக இருக்கிறதுனால தான் ஆரோனை பார்த்து சொன்னார், என் ஜனத்தை பிளஸ் பண்ணு. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்காக இவ்வளோ பொருத்தனையாக இருக்கிறோம், ஆண்டவருக்காக இவ்வளோ இருக்கிறீங்களே பிள்ளைங்களே, உங்களை பிளஸ் பண்ணாமல் கர்த்தர் அனுப்ப மாட்டார். God is in the midst of you. தைரியமாக பண்ணுங்க ஆண்டவர் கையில் பொருத்தனை. பயப்படாதீங்க. பொருத்தனை இல்லை, பிரேக் ஆகிட்டா கவலைப்படாதீங்க. இயேசுவின் ரத்தம் இருக்குது. சாரி கேட்டுடலாம், டாடி நான் வந்த டாடி, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் டாடி, மிஸ் பண்ணிட்டேன் டாடி, இயேசு ரத்தத்தினால என்ன திரும்பி கூப்பிட்டு பாரு. நம்மளை விட மாட்டார். அவர் விட்டார்னா அப்புறம் நம்ம வேற எங்கே போவோம்? அவர் விட்டார்னா சாத்தா கையில் போவோம். இல்லை, திரும்பி நம்ம அவர் கையில் தான் வரணும். போல்டாக வரணும். Let us come boldly to the throne of grace. கிருபாசன தண்டை கிட்ட நம்ம நெருங்க வேண்டும். We need to come boldly to the throne of grace. கிருபாசனத்துக்கிட்ட ரொம்ப போல்டா வரணும், தைரியமா வரணும். We have a confidence. எபிரேயர் 4:16 இதான் சொன்னார், let's come boldly. தைரியமா வா. உன்னுடைய உடன்படிக்கை சில நேரம் நீ பிரேக் பண்ணினா கூட வா, தைரியமா வா. கிருபாசன தண்டை சேரக்கணும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். எத்தனை பேருக்கு இரக்கம் வேணும்? ஆமென். எத்தனை பேருக்கு சகாயம் வேணும்? ஏற்ற சமயத்தில் சகாயம் வேணுமா? கிருபை கிடைக்கும். தைரியமாய் கிருபாசனத்துக்கிட்ட வரும். ஆண்டவரே, நான் எங்கே தைரியமாக போகணும் இல்லையோ, தைரியமாக உங்கள் காலில் விழ வருவேன். See, asking sorry is bravery. Reconciliation is bravery. அவர் காலில் வந்து விழுறது தான் தைரியம். அது ஒரு ஆண்மை என்று சொல்லுவேன், அது ஒரு பராக்கிரமம் என்று சொல்லுவேன். நமக்கு இரக்கம் கிடைக்குதான், ஹெல்ப்பும் கிடைக்குதான். வாங்க ஏஞ்சி நம்ம முன்னாடி வந்து ஆண்டவர் காலில் விழுந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் கிடைக்கும், நமக்கு இரக்கம் கிடைக்கும். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஓ ரீ காதனா போ ஷீதலபரதலபா காதனெரெதினே போரே ஷீரரரரரரபோ ரகதலபோதினபோ ரதனபோலபதினகதினபோ ஷேரேரேரேரே பரபரபாரே. இன்று நாம் ஆண்டவருக்காக விசேஷித்தமாய் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நம்ம விசேஷித்தமாய் நம்ம ஆவியாத்ம சரத்தை அர்ப்பணிக்க போகிறோம். நாம் எத்தனையோ பேர் நம்ம நினைச்சிருக்கோம், ஆண்டவரே நான் ஊழியம் செய்வதற்கு தகுதியா, ஆண்டவரே எனக்கு தகுதி இருக்கிறதா, ஆண்டவரே நான் தகுதி இருக்கிறதா, பாவம் செய்து நிமிர்த்து எத்தனை பேர் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே நீ கவலைப்படாத, மகனே நீ கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாவற்றையும் நம்மளோட சமூகத்தில் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக இடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவராட நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே நான் என்னை தருகிறேன் தகப்பனேப்பா, என்னை தருகிறேன் தகப்பனேப்பா, உம் சேவைக்காக என்னை தருகிறேன்ப்பா, என்னை விசேஷித்தமான உமக்கென்னு அர்ப்பணிக்கிறப்பா தகப்பனே. உமக்கு ஊழியம் செய்வது என் வாஞ்சை தகப்பனே, உன்னோட ஊழியம் செய்வது என்னை தாகமப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் அர்ப்பணிக்கலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே. குயவனே உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்குவே. குயவனே உன் கையிலப்பா, குயவனே உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே.
எல்லாம் நம்ம கைகளை உயர்த்தி சொல்லாமா? அப்பா என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாப்பா எங்களை தருகிறப்பா, எங்களை விசேஷத்தமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா. என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தாயின் கழுப்பத்தில் உருவான முதல் எங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா உமது அனாதி தீர்மானத்துக்கு இந்த காலையில் நான் நன்றி சொல்லுகிறப்பா. இன்று என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் எங்களோடு பேசின அசைவாடின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் எங்களோடு பேசின அசைவாடின ஆவியானவர் இனிமேலும் எங்களை மறைத்து நீர் அசைவாடமாக செபிக்கிறோம். எங்களை உங்களுக்கு வாடு உங்களை எங்களை தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இயேசு முடிஞ்ச நல்ல பிதாவே ஆமேன். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கர்த்தர்க்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் என்று எனக்கு நம்ம பார்க்குறோம். நேற்றெல்லாம் பார்த்தோம், ஆண்டவர் ஆரோன் குடும்பத்துக்கு ஊழியத்தை பிரித்து கொடுத்தார். அதற்கு முன்பாக பார்த்தோம், ஆண்டவர் லேவி குடும்பத்துக்கு ஊழியத்தை பிரித்து கொடுத்தார். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், ஐயோ இஸ்ரேல் நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வாஞ்சியா இருக்கு, நாங்களும் கர்த்தருக்கென்று ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் விருப்பப்படுகள். ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பார்த்து சொன்னார், நீங்களும் கவலைப்படாதீங்க, நீங்களும் செய்யலாம். ஆனால் நீங்கள் என்று நீ எனக்கென்று நீங்கள் விசேஷித்த அந்த நசரேய விரதம் பண்ணி கொண்டு என்னை சேவை கடவுள் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூட அநேக பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு அநேக பேர் முழு நேரம் ஊழியங்க இருக்காங்க. நான் என்ன ஊழியம் செய்வது? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய லேவி இருக்காங்க. நான் இப்பொழுது நான் பிரைவேட்டில் மார்க்கெட் பிளேஸில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன், நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியுமா? ஆனால் எனக்கு வாஞ்சியாக இருக்குதே. நான் அநேக பேர் நீங்கள் தயக்கத்தில் இருக்கலாம். என்ற அதிகாரமே அது உங்களுக்கான ஒரு அழைப்பு தான். மகனே மகளே, கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, கர்த்தர் உங்களையும் அவர் அழைக்கிறார். அவருடைய விசேஷத்தை பணியை செய்வதற்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் இன்று அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்று நம்ம ஆண்டவர் பணத்தில் ஒருவேளை நீங்கள் இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த சபைக்கு வந்து இருக்கலாம், ஐயோ நான் முழு நேரம் ஊழியம் செய்யலே, ஆனால் நான் ஊழியம் செய்ய முடியுமா என்று நீங்கள் ஒரு தயக்கத்தோடு சந்தேகத்தோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை இருக்காரம் கூப்பி அழைக்கிறார். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு இந்த பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறதே, இதற்கென்று வெளியே வர்றது நான் எப்படி நீங்கள் பல பேர் நீங்கள் தவிச்சுன்னு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற மகனே மகளே, பயப்படாதே. இயேசு என்னும் பிரதான ஆசிரியர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசு என்னும் ஆட்டுக்குட்டி ஆனவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு சிலுவையில் தொங்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டார். இன்று நாம் செய்ய வேண்டியது தைரியத்தோடு அவர் சிங்காசனத்தை வரும், தைரியத்தோடு சமூகத்தை வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்று இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்படுக்கலாமா? கடந்த மாதத்தில் நம்ம போதகர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிந்த பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்களா, பாஸ்டர் நீங்கள் இப்போ 3 சபை வச்சுட்டு இருக்கீங்களே, நீங்கள் எப்போ 3 நேரம் ஊழியத்துக்கு வந்தீங்க, எப்போ இந்த ஊழியம் ஆரம்பிச்சுங்க சொன்னபோது அவங்க சொன்னாராம், இல்லைங்க பாஸ்டர், இன்னும் நான் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன், நான் ஆரம்பமாக. ஆனால் நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டு நான் 3 மணிக்கு வரும்போதே நான் ஒரு பகுதிக்கு சென்று அங்கே ஊழியம் செய்வேன், அதை முடிச்சு விட்டு அங்கே ஊழியம் செய்வேன், இங்கே முடிச்சு ஊழியம் செய்வேன். நான் வேலை செய்து கொண்டே என்று நான் 3 திருச்சபைகளை நிறுவ கர்த்தர் எனக்கு பலன் தந்தார் என்று அவர் சொன்னாராம். இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், ஐயோ எத்தனை பேர் முழு நேரமாக உழித்து கொண்டு இன்னும் ஒரு சிறிய சபையில் அடங்கி கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த ஊழியக்காரனுக்கு எப்படி ஒரு அபிஷேகம், வேலை செய்து கொண்டு 3 சபைகளை இயக்கி விட்டார், எப்படி இது சாத்தியம் என்றால் அதுதான் அவர்கள் ஆண்டவர் செய்த விசேஷித்த ஒரு பொருத்தனை. ஆமென். அதுதான் ஆண்டவர் செய்த விசேஷித்த ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் படித்து கொண்டு கூட இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களையும் ஒரு ஊழியக்காரர் கர்த்தர்க்கென்று வல்லமையாக பிரகாசிக்கிற ஒரு ஊழியக்காரராக தேவன் உங்களை பயன்படுத்துவேன் என்று தேவன் நாம் ஒவ்வொருக்கும் தேவன் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்று நம்ம ஆண்டவரத்தில் நம்மளை தாழ்த்தி நம்ம அர்ப்பணிக்கலாமா? இந்த பாடலை பாடும்போது
ஒருவேளை நீங்களும் இந்த ஊழியத்தை செய்ய விருப்பப்படவில்லை இருந்தால், ஆண்டவரே நான் வேலை செய்து கொண்டு நான் அப்படி ஊழியம் செய்தேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த பாடலை பாடும்போது ஒரு விஷயம் நீங்கள் முன்பாக கடந்து வந்து, ஆண்டவரே என்னையும் நான் விசேஷித்தமாக உனக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் லேவியில் ஆரோனில் இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனாலும் என்னை நான் தானே உனக்கு வந்து நான் என் ஆவி ஆத்மா சரித்து அர்ப்பணித்து நான் ஒரு நஸ்ரனாக உமக்கு நான் தகப்பனே உனக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், இந்த ஒரு நம்ப அர்ப்பணிக்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். கர்த்தர் நம்ம இஸ்ரவேல் குடும்பத்தை அழைத்தது போல நம் ஒவ்வொருவரும் கரை நீட்டி அழைக்கிறார். நம்மை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போமா? சொல்லலாமா? படைக்கிறப்பா, என்னை தருகிறேனப்பா. ஆவியானவரே என்னை விசேஷித்தமாக அர்ப்பணிக்கிறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நான் விசேஷித்தமாக உழைத்து அர்ப்பணிக்கிறப்பா. உருவாகுங்கப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா. நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்க வீட்டுல இருந்தே முழங்கால் பண்ணிட்டு உங்க கைகளை வானத்துக்கு நேரம் எடுத்து சொல்லலாம், அப்பா என்னை படைக்கிறப்பா, உருவாக்குங்கப்பா தகப்பனே. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த கால வேளையில் என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் செய்தியை கேட்ட நாம் மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். என் தேவனாகிய கர்த்தரே, நீர் ஒருவரே கர்த்தர். என் தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் என் முழு பலத்தோடும் என் முழு பலத்தோடும் அன்பு கூறுவேன் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். நம்ம முழு இருதயம், நம்ம முழு ஆத்துமா, நம்ம முழு பலத்தோடு அன்பு கூற போகிறோம். இந்த முழு உலகமுமே பிஸியா போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சிறு கூட்டமாகிய நீயும் நானும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரை முழு இருதயத்தோடு என் முழு ஆத்துமாவோடு என் முழு பலத்தோடு உம்மை அன்பு கூற நான் வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, I'm setting apart for you. I'm consecrating for yourself from this whole world. என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானம் வந்தாலும் இந்த உடன்படிக்கையில நாங்கள் தரித்து நிற்க நீர் உதவி செய்வீர். அப்பேற்பட்ட பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெங்த்தை தாங்க, அப்பேற்பட்ட மென்டல் ஸ்ட்ரெங்த்தை எங்களுக்கு தாங்க, அப்பேற்பட்ட பிசிக்கல் ஸ்ட்ரெங்த்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க, உங்க வல்லமையை எங்களுக்கு கொடுங்கப்பா. இதோ உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கணும். சபையில கூடி இருக்கிறவர்களும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் இன்றைக்கு நீர் தொட்டதுக்காக, உடன்படிக்கையை புதுப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்க மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்யலாம். நம்மளை வீழ்ந்து நின்று நிற்கும்போது போதகர்கள் இந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை நம்ம ஊருக்கும் தருவார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஊழியத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் உங்களுக்கு கைகளை, இரு கைகளை நீங்கள் திறந்தவாறு கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே என்று நீங்கள் நிற்கலாம். கர்த்தர் இந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை தரும்போது Ivaraka Adonai Vayishmaraka Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹalleluya, 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 ஹalleluya.